श्री राम जय जय राम। 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 जय श्री राम। साधू दिसती वेगळाले, परीते स्वरूपी मिळाले, अवघे मिळून एकची झाले, देहातीत वस्तू ब्रह्मनाही नवे जुने, ब्रह्मनाही अधिक उणे, उणे भाविलते सुणे, देहबुद्धीचे देहबुद्धीचा संशयो, करी समाधानाचा क्षयो, चुके समाधान समयो, देहबुद्धी योगे देहाचे जे थोरपण, तेची देहबुद्धीचे लक्षण, मिथ्या जाणोनी विचक्षण, निंदती देहो देह पावे जवरी मरण, तवरी धरी देहाभिमान, पुन्हा दाकवी पुनरागमन, देहबुद्धी मागुती देहाचे नी थोरपणे, समाधानासी आले उणे, देहो पडेल कोण्या गुणे, हेही कळेना, हित आहे देहातीत, मनोनी निरोपिती संत, देहबुद्धीने अनहित होची लागे, सामर्थ्य बळे देहबुद्धी, योगियासी तेही बाधी, देहबुद्धीची उपाधी, पैसा हो लागे, मनोनी देहबुद्धी हे झडे, तरीच परमार्थ घडे, देहबुद्धीने विघडे, ऐक्यता ब्रह्मीची, विवेक वस्तूकडे ओढी, देहबुद्धी तेथूनी पाडी, अहंता लावूनी निबडी, वेगळेपणे विचक्षणे या कारणे, देहबुद्धी त्यजावी श्रवणे, सत्य ब्रह्मी साचारपणे, मिळो न जावे, सत्य ब्रह्म ते कवण, ऐसा श्रोता करीती करी प्रश्न, प्रत्युत्तर दे आपण, वक्ता श्रोतयासी। जय श्री राम। ஜெய் ஸ்ரீராம். பரவஸ்து அதாவது பிரம்மத்துடைய பல லட்சணங்களும் சொல்லிட்டு வரார் சமர்த்த ராமதாசர். அதுல பிரம்மத்துக்கிட்ட எப்பேற்பட்ட வேற்றுமையும் கிடையாது. ஏத்தல் தாழ்த்தி, வசத்தி தாழ்த்தி, பெருசு சின்னது, ஸ்திரீ புருஷன், ஒரு ராஜா ஒரு பிச்சைக்காரன், இப்பேற்பட்ட பேதங்கள்லாம் நம்ம லோகத்துல தான் இருக்கு. பிரம்மம் அபேதமாக இருக்கு. அபேதமாக இருக்கக்கூடிய பிரம்மம், அத்விதீயமாக இருக்கக்கூடிய பிரம்மம், எப்பேற்பட்ட வேற்றுமையும் இல்லாத இருக்கக்கூடிய பிரம்மம். நாமே அந்த பிரம்மத்துடைய ஸ்வரூபம் தான். ஆனா நம்ம ஸ்வரூபத்தை நாமே மறந்து இருக்கோம். நம்ம ஸ்வஸ்வரூபத்தை மறந்து இருக்கிறதுனால ஜீவன்களாக இருக்கோம். ஸ்வஸ்வரூபத்தை மறந்ததுக்கு காரணம் அவித்யை, அவித்யக்கு காரணம் தேகாபிமானம், தேகபுத்தி. இப்படிங்கிறது வரைக்கும் சொல்லிட்டு வந்தார். இந்த தேகபுத்தியும் இந்த தேகாபிமானத்தையும் நகத்தனம் அப்படின்னா நம்ம முயற்சியில நம்ம பிரயத்தனத்துல அது பண்றது அசாத்தியமான விஷயம். அது ஒரு சத்குருநாதாவோட சரணம் அடைஞ்சு அவருடைய உபதேசத்துல அவருடைய மார்க்க தர்சனத்துல தான் அந்த தேக புத்தியை நம்மளால போக்க முடியும். அந்த தேக புத்தியை போக்கி ஆத்ம புத்தியை கொண்டு வராத வரையிலும் திரும்ப திரும்ப ஜனனமும் மரணமும் நாம் அனுபவிச்சுட்டு இந்த லோகத்தை வாழ்ந்துட்டே கடக்க வேண்டியதுதான். சத்குருநாதாவோட சரணம் அடைஞ்ச பொழுது அவர் பிரம்மானுபவத்தை நம்ம ஹிருதயத்தை கொண்டு வந்து நம்மளையே பிரம்மமா ஆக்குவார். அந்த பிரம்மானுபவத்தை நம்மளை போய் நிறுத்தி வைப்பார். நம்மளுடைய அஜ்ஞானத்தை நகர்த்தி, நம்மளுடைய தேக புத்தியை நகர்த்தி இதெல்லாம் பண்ணுவார். அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவரும் கடைசியில என்னாகும், குருநாதாள் சிஷ்யாள் அப்படிங்கிற ஒரு பேதம் மாத்திரம் இருந்துட்டு இருக்கும். அப்புறம்
அந்த பேதமும் மறைஞ்சு போய் குரு சிஷ்யா ஏகச்சி பத, குரு சிஷ்யன் ரெண்டு பேரும் ஒன்றாயிடுவா அப்படிங்கறத வரைக்கும் நேற்று ஸ்ரவணம் பண்ணினோம். தேக புத்திச்சி அந்தி சகலாசி ஏகச்சி பிராப்தி ஏக பிரம்ம தித்தீய நாஸ்தி ஹே ஸ்ருதி வச்சனம். ஸ்ருதி வச்சனம் ஏக பிரம்ம தித்தீய நாஸ்தி, ஒரே ஒரு பிரம்மம் தான், அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒண்ணு கிடையாது. ஏகம் அத்விதீயம் பிரம்ம அப்படிங்கிற முறையில ஸ்ருதி சொல்றது. இந்த பக்கம் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த பிரம்ம ஞானத்துக்கு கொடுக்கக்கூடியவர்கள் சாதுக்கள் இருக்காளே, அவ பல பேரை நம்ம பார்க்கிறோம். உண்மையான பிரம்ம ஞானிகள் அவளிடத்துல போய் நம்ம சரணம் அடைஞ்சோமானாதான் இந்த பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பல தடவை சொல்லிட்டு வர்றார் சமர்த்த ராமதாசர். அவர் திரும்ப 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 சொல்றதுக்கு காரணம் அந்த உரு நம்ம உள்ள ஏறி ஆகணும். சாது திசதி வேகலாலே, சாதுக்களை பார்க்கும் பொழுது ஒரு அசைவில் நம்ம அவளை பார்த்தோமானா நம்மள மாதிரி தான் அவ இருக்கா. நம்மள மாதிரியே வேலைகள்லாம் பண்ணிட்டு, நம்மள மாதிரியே பேச்செல்லாம் பேசிட்டு, நம்மள மாதிரியே இந்த லோகத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா அவ. ஆனா வேகலாலே பார்க்கறதுக்கு தான் நம்மள மாதிரி இருக்காளே தவிர நம்மள மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா அவ எல்லாரும் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே தவிர அவ தேக புத்தியில இல்லை, அவ ஆத்ம புத்தியில இருக்கா. அவ தன்னுடைய ஸ்வரூபத்தை முழுக்க தெரிஞ்சின்றவாளாக இருக்கா. பரீத்தே ஸ்வரூபி விடாலே, ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்று ஸ்வரூபத்தோட ஒன்னோட ஒன்னாக ஒன்று இருக்கிறவர்கள் அவ. அவகேமிலோன்னு ஏகச்சி ஜாலே தேகாதீத வஸ்து. அந்த சாதுக்கள் பல சாதுக்கள் இருக்காளே, இப்ப பல சாதுக்களும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ள அந்தர்வாகினியா இருக்கக்கூடியது அந்த ஒரு பிரம்மம் தான். அந்த ஒரு பிரம்மம் தேகாதீதமாக இருக்கக்கூடிய பிரம்மம், தேகாதீத வஸ்து. பிரம்மனாகி நவே ஜுனே, பிரம்மம் புதுசு அப்படிங்கிறது கிடையாது, பிரம்மம் ரொம்ப பழசு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா காலத்தினால பிரம்மம் எஃபெக்ட் ஆகாம இருக்கக்கூடிய விஷயம், காலாதீதமான விஷயம். பிரம்மத்துக்கிட்டேன்னு தான் காலம் வந்ததே தவிர காலம் என்னைக்கும் கிடையாது. பிரம்மனாகி அதிக உனே, முன்னாடி பிரம்மம் கொஞ்சம் தான் இருந்தது, இப்போ பிரம்மம் நிறைய ஆயிடுத்து அப்படிங்கிறது கிடையாது. பிரம்மம் என்னைக்கும் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எந்த விதமான விகாரமும் கிடையாது, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பிரம்மத்துக்கிட்ட எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கு. அதெல்லாம் அதிக ஜாஸ்தி ஆயிடுத்து இல்ல உனே கம்மி ஆயிடுத்து அப்படிங்கிற பேச்சே இல்லை. உனே பாவியிலத்தே சுனே தேக புத்திச்சே. பிரம்மத்தை பார்த்து இப்பேற்பட்ட குறைவுபாடுலாம் எவன் கண்ணில்லாது பட்டதுன்னா, ஒரு நாய் அப்படிங்கிற அவனை பார்த்து சுனே, தேக புத்தியிலே ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாய் தான் அவன். தேக புத்தி சி சம்சயோ கரி சமாதானா சாட்சியோ. தேக புத்தியில எவன் இருக்கானோ அவனிடத்துல விதவிதமான சம்சயங்கள் எழும்பிண்டே இருக்கும். எவனிடத்துல இப்பேற்பட்ட சம்சயங்கள் இருக்கோ அவனிடத்துல சமாதானம் இருக்க முடியாது. சம்சயம் அப்படின்னு சாதாரணமா லௌகிகமான விஷயத்திலே பார்த்ததுன்னா, நம்ம டெய்லி லைஃப்லயே ஏதோ ஒரு விஷயத்துல சம்சயம் வந்துருத்துன்னு வச்சுப்போமே, நம்ம மனசுல சமாதானம் வேணும். அப்போ கிருட்டு மனசு இல்லையா, சம்சயம் தீர வரையிலும். பாரமார்த்திகத்தையும் அப்படிதான், சம்சயம் இருக்கிறது வரையிலும் மனசுல சாந்தி இருக்காது, சமாதானம் இருக்காது நம்ம இடத்துல. சுகே சமாதான சமயோ தேக புத்தி யோகே. அதனால ஞான யோகம் கர்ம யோகம்னு சொல்ற மாதிரி இங்க ஒரு புது யோகம் சொல்றார், தேக புத்தி யோகம். தேக புத்தி யோகத்துல எவன் இருக்கானோ அவனுக்கு சமாதானம் இல்லாம இருப்பான். பாக்கி யோகங்கள்லாம் அதோடைய லட்சணங்கள் சொல்லிட்டு வரா இல்லையா, அது மாதிரி தேக புத்தி யோகத்துக்கு லட்சணம் சமாதானம் இல்லாம சாந்தி இல்லாம இருக்கிறவன் தான் தேக புத்தி யோகத்துல இருக்கிறவன். தேகாச்சே ஜே தோரப்பட தேச்சி தேக புத்திச்சே லட்சணம். இப்படி தேக புத்தி இருக்கக்கூடாது சொல்றோம் இல்லையா. ஆனா ஒரு விஷயம் தேக புத்தியை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. தேக புத்தின்னு சொல்றதுலயும் தேகத்துக்கு ஒரு சக்தி உண்டு, தேக பலம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு.
மனசுக்கு கூட ஒரு பலம் உண்டு, மனோபலம் அப்படின்னு உண்டு, சம்சயமே இல்லை. தேகத்துக்கும் பலம் உண்டு, மனசுக்கும் பலம் உண்டு. ஆனா இந்த தேகம் மனசு இது ரெண்டுமே சாஸ்வதமாக இல்லாதது. அதனால அதுகிட்ட இருக்கிற பலமும் சாஸ்வதமாக இல்லாததுதான். சாஸ்வதமா அந்த பலம் இல்லாம இருந்தும் அந்த தேக புத்தியில ஆழ்ந்து இருக்கானே, தேச்சி தேக புத்திச்சே லட்சணம். தேக புத்தி விட்டுடணும், தேக புத்தி விட்டுடணும் சொல்றோமே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத இங்க சமர்த்தர் சொல்றார். தேக புத்தியை விட்டுடணும் அப்படின்னா தேக புத்தின்னு ஏன் இருக்கு? அந்த தேகத்துக்கிட்ட அப்பேற்பட்ட பரிவு நம்மளுக்கு ஏன் இருக்கு? ஏன்னா நாம் அந்த தேகத்துக்கிட்ட ஒரு சக்தியை பார்க்கிறோம், அந்த தேகத்துக்கிட்ட ஒரு பலத்தை பார்க்கிறோம். உண்மையாவே பார்க்க போச்சுன்னா இந்த லோகத்துல இந்த தேகத்தை வச்சுண்டு என்னென்னலாமோ சாதிக்கிறோமே. நாம் ஒண்ணு சாதிக்கிறோம், நம்மளோட சிரேஷ்டமா இருக்கிறோம், இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறான். இவ்வளவு சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறோமே, எல்லாம் தேக புத்தி பலம் தானே, எல்லாம் இந்த மனோபலம் தானே, இதுதானே எல்லாம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு நம்மளுக்கு. அது கிஞ்சித் கூட சம்சயம் இல்லை, அதை திரஸ்காரம் பண்ணவும் இல்லை, அதை மட்டம்னு சொல்லவும் இல்லை சமர்த்தம். தேகத்துக்கே இவ்வளவு பலம்னா தேகத்தை விட பலம் மனசுக்கு பலம். தேகத்தினால என்னத்தை பரட்டி எடுக்க முடியறதோ நம்மளால, அதுக்கு மனசுல ஏற்கனவே ஒரு சங்கல்பம் இருந்தாதான் அந்த தேகத்தினால பண்ண முடியாது. அப்போ தேகத்து பலத்தை விட இன்னும் வசதி மனோபலம் அல்லவா? அதனாலதான் மேனேஜர்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தன் மனோபலத்தினால டைரக்ட் பண்ணியே எல்லாத்தையும் பண்ணிடுறான். மற்றவெல்லாம் கீழே சரீர பலத்தினால இவன் சொன்ன விஷயத்தை பண்ணி காமிக்கிறான், அவ்வளவுதான். ஆனா அவன் மேனேஜர் மாத்திரம் தன்னுடைய மனோபலத்தை பிரயோகப்படுத்திருக்காட்டா சரீர பலம் இருந்து பிரயோஜனம் இல்லை, எதையும் சாதிச்சிருக்க முடியாது. அதனால தேகபலத்தை விட மனோபலம் அதிகம், சம்சயமே இல்லை. ஆனா நாம் என்ன பண்ணுறோம், அந்த மனோபலத்து பக்கத்தை போய் நின்னுடுறோம், அந்த புத்தியோட பலத்துக்கிட்ட போய் நின்னுடுறோம். அதுக்கும் மேல ஒரு பலம் ஒண்ணு உண்டே, அதை நம்ம ரியலைஸ் பண்ணாம இருக்கோம். இந்த தேகமும் மனசும் ஒருத்தன் செத்தானா வேலை பண்றதா? பண்ணலையே. அப்படின்னா ஒருத்தன் இந்த தேகத்துக்குள்ள இருக்கிற வரையிலும் தானே இந்த தேகத்துக்கு பலம் இருந்தது. ஒருவன் யாரோ ஒருவன் இந்த தேகத்துக்குள்ள இருக்கிறது வரையிலும் தானே இந்த மனோபலமும் இருந்தது. அவன் யாரு? அப்போ அவன் எவ்வளவு பலவானாக இருக்கணும்? அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கிறது இந்த தேகத்தைபடியும் மனசுபடியும் புத்தியோடையும் இன்னும் பலமடங்கு பலவானாக இருந்ததால் தானே இதை பண்ண வச்சது. ஆனா அதவன் ரியலைஸ் பண்ணாமல் தேகாச்சே ஜே தோரப்பட, அந்த தேகம்தான் பெருசு அப்படின்னு ஒரு குறுகின மனப்பான்மை. அது தேச்சி தேக புத்திச்சே லட்சணம். அப்படி எவன் இருக்கானோ அவன் தான் தேக புத்தியில முழுங்கி இருக்கிறவன் தெரிஞ்சுக்கோ. மித்யா ஜானோனே விசக்ஷண நிந்ததி தேகோ. ஆனா விசக்ஷணனாக யார் இருக்காளோ, சாதுக்கள்லாம் யார் இருக்காளோ, ரிஷிக்கள்லாம் யார் இருக்காளோ அவள் எல்லாரும் இப்படி சக்தி இருக்கிறது தெரியறதே தவிர இந்த தேகம் மித்யை அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனாலேயே அவ இந்த தேகபலத்திலையும் மனோபலத்திலையும் தன்னை செலுத்தாமல் ஆத்மபலத்தை தன்னை செலுத்தி வச்சுக்கிறா. தேகபலமும் மனோபலத்தையும் அவ அதனால நிந்திக்க கூட நிந்திக்கிறான். தேகபாவே ஜவரி மரணம். எண்ணி வரையிலும் தேகம் ஒண்ணு இருக்கோ அன்னி வரையிலும் மரணம் நிச்சயம். தவறீதரி தேகாபிமான. ஆனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, ஒரு நாளைக்கு மரணம் உண்டு நிச்சயம் அப்படின்னு எல்லாருக்கும் உறுதியா எது தெரியுமோ தெரியாதோ இந்த லோகத்தை பத்தி தன்னை பத்தி எல்லாருக்கும் இந்த விஷயம் நல்லா தெரியும். அனந்தமாக அகண்டமாக சாவே இல்லாம இருப்பேன்னு எவனாவது பிலீவ் பண்றானா? இல்லையே. இந்த தேகம் ஒரு நாளைக்கு போக போறது நன்னா தெரிஞ்சுதானே வாழறான் இந்த லோகத்துல. ஆனா அப்படி வாழ்ந்துட்டே இருக்கும் பொழுது பாரமார்த்திகத்தை தேடிக்கணும்னு தோண மாட்டேங்கிறது. இது தாத்காலிகம், 50 வருஷம் 60 வருஷம் 80 மஞ்சி போனா 100, இவ்வளவு வருஷத்துக்கு மேல கிடையாது அப்படிங்கறது தெரிஞ்சும் தவறி தரி தேகாபிமானத்தை, அந்த தேகத்து மேலேயே அபிமானத்தை வச்சுட்டு இருக்கானே. புன்ஹாதாகவி புனராகமன தேக புத்திமாகுதி. அப்படியே இருந்து செத்துட்டானா என்ன ஆகிறது? தேகாபிமானத்தோடயே இருந்ததுனால, தேகாபிமானம் இருந்துட்டே தான் செத்தத்தினால அதுக்கு பலன் என்ன? திரும்ப ஒரு தேகம் கிடைக்கிறது. புனஹாதாகவி புனராகமன.
தேகாபிமானம் திரும்பி திரும்பி வளர்த்துக்கு தான் இங்க வழியை காமிக்கும். புனகாதாகதி திரும்பி திரும்பியும் காமிக்கும். புனராகமன திரும்பி திரும்பியும் க்ஷேமாய புனராகமனாயச்சன்னு சொல்ற மாதிரி திரும்பி திரும்பி இந்த லோக வரத்துக்கு தான் அது வழி காமிக்கும். தேகாபிமானம் தேக புத்தியும் ஆகுதி, இதுதான் தேக புத்தியுடைய லட்சணம். தேகாச்சேனி தோரப்பனே சமாதானாசி ஆலே உனே. திரும்ப சொல்றார், எண்ணி வரையிலும் தேகத்தை பெருசு 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 உடம்ப வச்சுண்டு கொண்டாடின்னு இருக்கோமோ சமாதானாசி ஆலே உனே. தேகத்தோட சம்பந்தத்தை வச்சுண்டோமானால், தேகத்தோட பரிவை வச்சுண்டோமானால் சமாதானம், பூர்ணமான சமாதானம் கிடைக்காமல், பூர்ணமான சமாதானம் எது இருக்கோ அது குறைஞ்சுட்டே போகும். நம்மளுக்கு பூர்ண சமாதானம் அனுபவிக்கிறதுக்கு வழி இல்லாம போகும். ஆலே உனே, சமாதானம் அடையறதுக்கு வழி இல்லாம ஆக்கும். தேகோ படேல கோண்யா குணே தேஹி கலேனா. இத்தனை தேகாபிமானம் வச்சுருக்கானே, இத்தனை பார்த்து பார்த்து போஷணம் பண்ணி வச்சுருக்கானே இந்த தேகத்தை, இந்த தேகத்துக்கு உன்கிட்ட கொஞ்சமாவது நன்றி உண்டா அப்படின்னு கேட்கிறார் சமர்த்தர். எவ்வளவு பார்த்து பார்த்து இதுக்கு வேணுங்கிற மாதிரி ஆகாரம் கொடுத்து, அதுக்கு வேணுங்கிற மாதிரி போஷாக்கு பண்ணி வச்சு, அதுக்கு வேணுங்கிற மாதிரி விதவிதமான துணிகள்லாம் உடுத்தி கொடுத்து, அந்த தேகத்துக்கு வேணுங்கிற மாதிரி வெவ்வேறு விதங்களால அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு, அந்த தேகத்துக்கு அப்பப்போ தூக்கம்லாம் கொடுத்து, ஏதாவது கொஞ்சம் ஆன மாதிரி இருந்தா உடனே அந்த தேகத்துக்கு மருந்தையும் கொடுத்து, எவ்வளவு கவனிக்கிறோம் இந்த தேகத்தை. பார்க்க போச்சுன்னா ஒவ்வொரு க்ஷணமும் தேகத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வராம தான் நம்ம பார்த்துக்கிறோம். அப்புறம் பசிக்குங்கிறதுனால இப்பவே சமைச்சு வச்சுக்கிறோம் இல்லையா? நாளைக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்கிறதுனால இன்னைக்கே சாமானத்தை வாங்கி சேகரிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் புழுக்கமாச்சுன்னா ஏசி போட்டு வச்சுக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் கை கால் வலிக்கிற மாதிரி இருக்கும், கை கால் வலிச்சுடுமோ அப்படின்னு நினைச்சுட்டு அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுலாம் பண்றோம் இல்லையா? எத்தனை பரிவு நம்மளுக்கு இந்த தேகத்துக்கிட்ட, எத்தனை சௌகரியங்கள். இந்த தேகம் சமப்படாம இருக்கணுமே, என் தேகம் சமப்படாம இருக்கணுமே, என் தேகத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே அப்படிங்கிற கவலையிலேயே என் தேகம், அப்புறம் என்ன கூட பிறந்தவாள் தேகம், எல்லாரும் நாம எல்லாரும் உழைக்கிறதும் வாழறது எல்லாமே தேகத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது நம்ம ரியலைஸ் பண்றதுல. ஏன் ரியலைஸ் பண்றதுன்னா, நாம் தான் இந்த தேகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதால ரியலைஸ் பண்றேன். எனக்காக பண்ணிக்கிறேங்கிறான். கேட்டுத, ஏன்டா அதெல்லாம் பண்றேன்னா எனக்கு நான் பண்ணிக்கிறேங்கிறான். நீ உனக்காகவா பண்ணிக்கிற? நீ எனக்குன்னு சொல்லிக்கும் பொழுதே நீயும் அந்த தேகம் வெவ்வேறன்னு தெரியறத, நீயும் அந்த தேகமும் வெவ்வேறு தெரியறது ஒண்ணு. ரெண்டாவது, நீ இருக்க தேகம் மாறுண்டே இருக்கிறது. 5 வருஷம் முன்னாடி இருக்கிற போட்டோவா இருக்கிறது இன்னைக்கு பார்த்தா, ஐயோ நான் இன்னைக்கு அப்படி இருந்தேனே, இன்னைக்கு இப்படி ஆயிட்டேனே. மாறிடுத்து இல்லையா தேகம்? எவ்வளவு போஷாக்கு பண்ணிட்டேன், அந்த தலைமுடி நிறைக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? எத்தனை பார்த்து பார்த்து ஆகாரம் கொடுத்தேன், இப்படி வெயிட் போட்டிருக்காம இருக்கலாம் இல்லையா? அப்படின்னா என்ன, உனக்கு அடங்கி இல்லை இந்த தேகம். அந்த தேகம் பாட்டுக்கு ஒரு போக்குக்கு போயிட்டு இருக்கு, நீ பாட்டு ஒரு போக்குக்கு போயிட்டு இருக்க. நீனும் தேகம் வித்தியாசம் இருக்கான்னு தெரிஞ்சுட்டாலே போறோம். அதை தெரிஞ்சுட்டானால், நான் இந்த தேகத்துக்கு போய் இத்தனை செலவழிச்சுன்னு பணத்தை செலவழிச்சு இல்ல, என்னோட ஆயுச செலவழிக்கிறேன். என்னோட ஆயுச செலவழிக்கிறேன் இந்த தேகத்தை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு தரம் இந்த மனசுல புரிஞ்சுட்டோமானால், இது ரியலைஸ் பண்ணினோமானால், இந்த தேகத்துக்கு நன்னி இருக்கான்னு கேட்டுப்பார் அப்படிங்கிறார். எத்தனை விதவிதமான தைலங்கள்லாம் தலையில தடவிண்ட, ஆனா எல்லா முடியும் கொட்டி போச்சு. கொஞ்சமாவது நன்னி உண்டா அந்த உடம்புக்கு? எத்தனை விதவிதமான ஆகாரங்கள், பௌஷ்டிகமான ஆகாரங்கள் தான் பார்த்து சாப்பிட்டேன், ஆனாலும் பல்லு உதிர்ந்து விழுந்துருச்சு. கொஞ்சமாவது நன்னி இருக்கா அந்த தேகத்துக்கு? நாக்கு என்னெல்லாம் கேட்டுதோ அந்த ஆகாரத்தெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்தையே, டயபிட்டிஸ் வந்துருச்சு. கொஞ்சமாவது நன்னி உண்டா அந்த தேகத்துக்கு? அந்த தேகம் நினைச்சு பார்த்துதா, அடாடா என்ன இப்படி பார்த்து பார்த்து என்ன பார்த்து வச்சுக்கிறானே, இவனுக்கு டயபிட்டிஸும் பிரஷரும் வராம இருக்கேன்னு அந்த தேகம் நினைச்சுக்கிறது தானே? நினைச்சுக்காது. ஏன்னா அது ஜடவஸ்து, அது நினைச்சுக்க தெரியாது. அங்க நினைச்சுக்கிறது ஒன்றும் கிடையாது. தேகம்னு ஒண்ணு வந்துதான், என்னைக்கு இந்த தேகம்னு வந்ததோ சாகர வரையில அழுகிற நிலையில தான் போயிட்டு இருக்குது. அத கேட்கிறார் இங்க, தேகோ படையல கோண்யா குணே. அதனால இந்த தேகத்துக்கு உன்கிட்ட நன்னி கிடையாதுப்பா.
நீ விரும்பியோ விரும்பாமலோ, நீ சொன்னது கேட்டோ நீ சொன்னதை கேட்காமலோ, அது போக்குக்கு போயிட்டே இருக்கு. நீ தான் அதை கவனிச்சுட்டு இருக்க. அப்பப்போ நீ கவனிச்சதுனால அப்படி இருக்குன்னு நீயா ஒரு பிரமையில இருக்க, அவ்வளவுதான். நீ கவனிச்சனாலும் கவனிக்காட்டாலும் அதை போற போக்குக்கு போயிட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்ல, இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது டப்புன்னு ஒரு நாளைக்கு காலை வாரிடும். தேகோ படையல கோணியாகுன, என்னைக்கு இந்த தேகம் கழண்டு விழப்போறதுன்னே தெரியாது. ஹேஹி கலைனா, ஜாதகத்தை வச்சு ஜோசியம் பார்த்தா கூட இந்த தேகம் என்னைக்கு கீழே விழ போறதுன்னு சொல்ல முடியாது. என்னைக்கு வேணா கழண்டு போகும். அப்படி எந்த நன்றியும் உன்கிட்ட இல்லாத இருக்கக்கூடிய தேகத்துக்கிட்ட இத்தனை கவனத்தை செலுத்துவானே. அதுக்காக சாப்பிடக்கூடாது, ஆடை உடுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லவில்லை. அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கலாமோ அந்த அளவுக்கு தான் அந்த கௌரவத்தை கொடுக்கணும். அதே தேகத்தை வச்சுண்டு சத் விஷயத்துக்கு திரும்பணும். அதை திரும்பாமல் தேக புத்தியிலேயே இருக்கிறது தான் ஒரு பெரிய தப்பு. ஹித ஆஹே தேகாதீத. இது மாதிரி தேகாதீதமான ஒரு மனோலனை நம்மளிடத்துல இருக்கணும். தேகம் இருக்கிற இருப்பை பார்த்து பூர்ணம் அப்படி நம்பிட்டு இருக்க கூடாது. அதனால நம்மளுக்கு ஹிதம் என்ன? நம்மளுக்கு ஹிதம் திரும்ப திரும்ப இப்பேற்பட்ட மித்தியாக இருக்கக்கூடிய தேகத்தை மாட்டிக்காம இருக்கிறதுக்கு வழியை பார்த்துக்கிறது தான் நம்மளுக்கு பண்ணிக்க வேண்டிய ஹிதம். அந்த ஹிதத்தை பண்ணிக்கணுமானால் நீ உடம்புன்னு பார்த்தேன்னா தீர்த்த கஷேத்திரம் போக முடியாது, பாராயணம் பண்ண முடியாது, நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியாது, இப்பேற்பட்ட கிரந்தங்களை படிச்சு அதோடைய அருமையாக இருக்கக்கூடிய நிரூபணங்களை நீ கேட்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. தேகத்தை கவனிக்கிறதுன்னு போயிட்டோமானால் அதுக்கே 24 மணி நேரம் பகவானே படைச்சிருக்கான். அந்த காலம் போராது. இத சாதுக்கள் தெரிஞ்சு வச்சுருக்கான். அதனால அவன் என்ன பண்றா, தேகத்தை திரஸ்காரம் பண்றதுல, சரீரத்தை சூசைடு பண்ணி வழியில தள்ளறதுல, சரீரத்துக்கு எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கணுமோ அதுக்கு மாத்திரம் ஒரு கௌரவத்தை கொடுத்து, அந்த அளவுக்கு மாத்திரம் ஒரு கௌரவத்தை கொடுத்து, அந்த சரீரம்தான் நான் அப்படிங்கிற புத்தி இல்லாமல், அந்த சரீரம் எனக்கு அதீனமா இல்லை அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுண்டு, இதை போய் நான் கவனிச்சு பிரயோஜனம் இல்லை, இதனால எனக்கு எப்பேற்பட்ட உபயோகமும் கிடையாதுன்னு முழுசா தெரிஞ்சுட்டு தேகாதீதமான நிலையில இருக்கா. அப்படின்னா என்ன? இந்த தேகத்துல இருந்துட்டே இந்த தேகத்துக்கிட்ட ஒரு பற்றுதல் இல்லாமல் வாழறது தேகாதீதமான ஒரு நிலை. அப்படி தேகாதீதமாக நீ என்னைக்கு இதுக்கு தெரிஞ்சுக்கையோ அன்னிலேருந்து உனக்கு ஹிதம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு தெரிஞ்சுக்கோ. ஹித ஆகே தேகாதீத மனோனி நினோபிதி சந்த. அதனாலதான் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை சாதுக்கள் தானும் அவலம்பனம் பண்ணிட்டு இருக்கா. இதே விஷயத்தை சாதுக்கள் நம்மளுக்கு எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. தேக புத்தியினே அன்ஹித போச்சி லாகே. தேக புத்தி இருந்ததால் அன்ஹித, அது நம்மளுக்கு அனஹிதம், அதாவது நம்மளுக்கு ஹிதத்தை பண்ணாதது தேக புத்தி தான். அதனால தேகத்தை போட்டு சித்திரவதை பண்ணுன்னு எவனும் சொல்லல. நான் சுவாமி, எனக்கு கீழ்தான் அந்த தேகம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கணும். தேகம்தான் என்னுடைய சுவாமின்னு நீ இருக்கக்கூடாது. சாமர்த்தியபலே தேக புத்தி யோகியாசி தேஹி பாதி தேக புத்திச்சி உபாதி பைசாவோ லாகே. சுத்தீவர் சில யோகிகள் எல்லாம் பார்த்தோமானால் தன்னுடைய தேக பலத்தினாலேயே எவ்வளவோ விஷயத்தை சாதிக்கிறா. அதையும் பார்க்கிறோம். தேக புத்தி தேகபலம் அப்படிங்கிறது லேஸ்பட்ட விஷயம் இல்லை. பாரமார்த்திகத்தை வச்சு பேசும்போது நம்ம தேகத்தை தேக புத்தியையும் தேக பலத்தையும் நம்ம அது குறைச்சல் அப்படிங்கிறது தெரிஞ்சு பேசுறோமே தவிர, பிராபஞ்சிகமா பார்த்துதுன்னா தேக பலம் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது, தேக புத்தி இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. பிராபஞ்சிகத்தை விடுங்கோ, பாரமார்த்திகத்தை யோகிக்கள்லாம் இருக்காளே, அவ தன்னுடைய யோக சாமர்த்தியத்தினால அந்த தேக புத்தியையே வேற விதமாக பிரயோஜனமும் படுத்துறா. ஆனா கடைசியில என்ன, அவ என்னதான் பண்ணினாலும் பார்க்கறதுக்கு தன்னுடைய தேக புத்தியையும் தன்னுடைய தேக பலத்தையும் நம்மளோட பல மடங்கு பெரிய விதத்துல அவ உபயோகம் பண்ற மாதிரி இருக்கே தவிர, கடைசியில தேக புத்தி தான். அந்த தேகத்துடைய பலம், இந்த யோக பலத்தினால இந்த தேகத்தை இங்க மறைய வச்சு அங்க போக வைக்கலாம்,
இங்க இருந்துட்டு இருக்கும் போதே பாறாங்கல்லு மாதிரி ஆக்கலாம் கனமா, இங்க இருக்கும் போதே பஞ்சு மாதிரி லைட் ஆக்கலாம். இங்க இந்த தேகம் இருந்துக்கிறதுல உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கலாம். இந்த தேகத்தை வச்சுட்டே உங்க மனசை நான் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு அஷ்டமகா சித்திகள்னு ஒரு சித்தி இருக்கு. எத்தனைதான் அஷ்டமகா சித்தியை தெரிஞ்சிருந்தாலும் எல்லாம் தேக சம்பந்தம் தானே. இந்த தேகம் அவன் அஷ்டமகா சித்தியை தெரிஞ்சிருந்தாங்கிறதுனால சாவில்லாம ஆக போறானா? இல்ல, அவனுக்கும் மரணம் உண்டு. அப்போ இந்த தேகத்தை வச்சுன்னு ஏதோ ஒரு அகடம்பகடம் பண்ணினத்தினால வசதி ஆயிட போறதில்ல. மூலத்தா இந்த தேகம் நாசம் அடையக்கூடியதுதான். இந்த யோகிக்கள்லாம் இந்த சித்திகள்லாம் சம்பாதிச்சு இந்த சரீரத்தை அந்த சித்திக்களை பிரயோகம் பண்றதுக்காக வச்சுண்டு என்ன ஆகிறது? யோகியாசு தேகி உபாதி, அது ஒரு பெரிய பாதை அவளுக்கு. யோகி யோக மார்க்கத்துக்கு ஏன் புறப்பட்டான், ஏன் பிரவேசிச்சான்? யோக மார்க்கத்தை பிரவேசிச்சதுக்கு காரணம் யோகம் அப்படிங்கிறதே சம்யோகம் தானே. ஆத்மஸ்வரூபமாக ஜீவாத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளு பரமாத்மஸ்வரூபத்தோட சேர்றது தானே யோகம் அப்படிங்கிறதுக்கே அர்த்தம். அதுக்காக புறப்பட்டவன் நடுவில் இந்த அஷ்டமகா சித்தி அதுல மாட்டுண்டு திரும்பவும் தேக புத்தியிலே உட்காந்து இருந்தானால் அதை விட பெரிய நஷ்டம் உண்டா, பெரிய பாதைப்பா. ஆயுசு போயிடும். திடீர்னு பார்த்தா ஆயுசு போயிடுத்து, யோகியா இருந்த ஆனா தேக புத்தியோட இருந்த, மோட்சம் கிடைக்கல, வேஸ்ட். திரும்ப ஒரு ஜன்மத்துக்கு வா. தேக புத்தி உபாதி பைசா போலாகே. ஐயோ, தேக புத்தி இருக்கே, தேக புத்தி அப்பேற்பட்ட உபாதி. தேக புத்தியில இருக்க 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 என்ன ஆகும்னாக்கா பைசாவோ லாகே. அந்த சித்திக்கெல்லாம் உபயோகம் பண்ணி ஒரு யோகி வாழ்ந்தான்னா அது ஒரு பெரிய உபாதியா போகி அந்த உபாதினால சில கர்மாக்கள் நேர்ந்து அந்த கர்மாக்களுக்கு சில பலன்கள் அந்த பலனுக்காக திரும்ப ஒரு ஜன்மா பைசாவோ லாகே. அந்த பலன்கள்லாம் வந்திருக்கே, அதெல்லாம் செலவழிச்சானவே, அதை எப்படி செலவழிக்கிறது? அந்த கர்ம பலனை ஜன்மாவை எடுத்துதான் செலவழிக்க முடியும், வேற எந்த வழியும் கிடையாது. ஜாகிரதை மனோனி. அதனால தேக புத்தி ஹே ஜடே தரீச்ச பரமார்த்த கடே. சரத்காலத்துல ஒரு விருட்சத்திலேருந்து இலைகள்லாம் உணர்ந்து அப்படியே காஞ்சு போய் உதிர்ந்து கீழே விழும் இல்லையா, அதுக்கு ஜடே அப்படின்னு பேர். தேக புத்தி என்னோட தேக புத்தி போனோம், என்னோட தேக புத்தி போனோம், என்னோட தேக புத்தி போனோம் உட்காந்து ஜபம் பண்ணாமல் தேக புத்தி அவரு பேட போறது போகாது. சத்குருநாதாள் கிட்ட போகணும். சத்குருநாதாள் என்ன பண்ணுவார், ஒன்ன ஒரு மார்க்கத்துல வைப்பார். அந்த மார்க்கம் தானாவே உன்னுடைய தேக புத்திய மறக்க வைக்கும். அதுக்காக தான் திரும்ப 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 சத்குரு அடையணுங்க சொல்றார் சமர்த்தர். சத்குருநாதாள் சரணத்தை அடைஞ்சதுமே என்னாகும், தேக புத்தியை நீ எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லாமல் அவர் உனக்கு ஒரு சாதனா மார்க்கம் காண்பிச்சு தருவார். அந்த சாதனா மார்க்கத்தை இருக்கும் பொழுது தானாவே தேக புத்தி ஹே ஜடே. எப்படி அந்த இலை உதிர்ந்து விழுமோ விருட்சத்திலேருந்து, அது மாதிரி உன்னுடைய தேக புத்தி தானா உதிர்ந்து விழும். அவர் பாவம் அந்த மார்க்கத்தை காமிக்க தயார். நீதான் உன்னை முழுக்க அந்த மார்க்கத்துக்கு சமர்ப்பிக்கிறாயாங்கிறது விஷயம். அப்படி நீ சமர்ப்பிச்சுட்டையானால், உன்னை அவரிடத்துல நீ சரணாகதி பண்ணிவிட்டையானால் தேக புத்தி ஹே ஜடே, அந்த தேக புத்தி உதிர்ந்து விழுந்துடும். என்னைக்கு அப்பேற்பட்ட தேக புத்தி கழண்டு போகிறதோ தரீச்ச பரமார்த்த கடே, அன்னிலிருந்து பரமார்த்தம் உனக்கு வந்துடுது. பரமார்த்தத்தை நீ சம்பாதிச்சவனாக ஆயிடுவேன். தேக புத்தி நே விகடே ஐக்கியதா பிரம்மீச்சி. தேக புத்தி என்னி வரைக்கும் இருக்கோ பிரம்மத்து கூட ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு விகடே கெட்டு போயிட்டே இருக்கும். விவேக வஸ்து கடே ஓடி தேக புத்தி தேத்தூனி பாடி அகந்தா லாவோனி நிவடி வேகலே பணே விசக்ஷணே யாகாரணே தேக புத்தி தியஜாவி ಶ್ರವಣே சத்ய பிரம்மி சாச்சாரபணே மிளோன ஜாவி. சத்ய பிரம்ம ஹே கவன ஐசா ஸ்ரோதா கரி பிரಶ್ನ பிரத்யோத்தர தே ஆப்பன வக்தா ஸ்ரோதயாசி. விவேக வஸ்து கடே ஓடி தேக புத்தி தேத்தூனி பாடி. அவர் காமிச்சு கொடுத்த சாதன மார்க்கத்தினால விவேகம் உண்டாகி வஸ்து கடே ஓடி பரவஸ்து ஏதோ அந்த பரவஸ்து கிட்ட பரவஸ்துடைய டைரக்ஷன்ல அந்த சாதனை நம்மளை காமிக்கும், நம்மளை நகர்த்தி விடும். ஓடி அப்படி பண்ணின போது என்னாகும், தேக புத்தி தேத்தூணி பாடி அங்கேயே தேக புத்தி கழிந்து விழுந்துடும்.
அகந்தா லாவூன நிவடி வேகலேப்பனே. அகந்தா அகங்காரம் இதெல்லாம் நமக்கிட்டே இருந்து எடுத்துடும். லாவூன நிவடி வேகலேப்பனே. ஏன்னா அகந்தா அகங்காரம் இருக்கிறது வரைக்கும் நான் வேற நீ வேற, நான் வேற நீ வேறங்கிற புத்தி இருக்கும். என்னைக்கு அகங்காரம் போயிடுத்தோ பரபிரம்மத்துடைய பிரகாசம் உண்டாகும். நான் வேற நீ வேற அப்படிங்கிற பேத புத்தி போயிடும். விசக்ஷனே யாக்காரண. அதனால சந்துக்களும் சாதுக்களும் விசக்ஷணர்கள் அப்படின்னு சொல்றா. எல்லாத்தையும் அறிந்தவர்கள் தேகபுத்தி தியஜாவி சிரவணே. அவன் என்ன சொல்றா? தேகபுத்தியை தியாகம் பண்ணணும். அந்த தேகபுத்தியை தியாகம் பண்றது நீ தேகபுத்தி தியாகம் பண்ணணுங்கிற சங்கல்பிக்க அவசியமே கிடையாதுப்பா. சத்குருநாதால் கிட்ட போய் உட்காந்து அவர் சொல்லக்கூடிய பேச்சை கேளு போறோம். சிரவண பக்தியே போருங்கிறார். தேகபுத்தி திஜாவி சிரவணை. கேட்டு 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 அவர் சொல்லக்கூடிய அமிர்தமான வாக்கியங்களை கேட்டு கேட்டே சிரவணத்தினாலே தேகபுத்தி போக்கடிச்சுடலாம். சத்திய பிரம்மி சாச்சாரவனே மிலோனஜாவே. சத்தியமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் இருக்கே, அந்த பரவஸ்து இருக்கே, அதோட ஒன்னோடு ஒன்னா அவர் சேர்த்து விட்டுடுவார். நீ அதோட ஒன்னோட ஒன்னா சேர்ந்து விடலாமே அப்படின்னு சொன்னதுமே அருமையான வாக்கியங்கள் இதெல்லாம். உடனே ஸ்ரோதா கேட்கிறா, சத்திய பிரம்மத்தே கவன. சத்திய பிரம்மம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அப்படின்னா யாரு, அப்படின்னா என்ன? ஐசா ஸ்ரோதா கரிதி பிரஷ்ன. ஸ்ரோதாக்கள் இப்பேற்பட்ட கேள்வியை கேட்டதுமே பிரத்யோத்தரதே ஆப்பன பக்தா ஸ்ரோத்தையாசி. ஒரு நிமிஷம் கூட தாமதம் இல்லாமல் உடனே பக்தாவாக இருக்கக்கூடிய சத்குருநாதாள், அதாவது இங்கே சமர்த்த ராமதாசர், இவா கேட்ட கேள்வி சத்திய பிரம்மம்னா என்ன ஏது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். மேற்கொண்டு நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம்.